காங்கிரஸ் ஆட்சியில நான் மொத்தமா 100% நல்லா இருந்து சொல்ல மாட்டேன். ஒரு 90% நியாயமா நேர்மையா நடந்துகிட்டாங்க. ஆனா இந்த ஆட்சியில 10% தான் நியாயமா நேர்மையா நடக்கிறாங்க. 90% அரசியல். அந்த 10% நேர்மையா நடக்கிற ஒரு கேஸ் தான் இந்த டாஸ்மாக் கேஸ். அதனால சினிமா துறையில நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த விக்ரம் ஜூஜு. ஆமா, அவங்க எல்லாம் ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால நோபடியா இருந்தவங்க. அந்த விஷயம் தான் சார். எந்த இண்டஸ்ட்ரியிலேயே இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்து எதுவும் லாபம்லாம் இல்லை. ஆனா பிகாஸ் தே ஆர் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வித் ரத்தீஸ், அவரு கூட இருந்ததால இன்னும் சொல்ல போனா பச்சையா சொல்றாங்க, இந்த நடிகைகள் எல்லாம் சப்ளை பண்ற வேலை, இது மாதிரி போதை பொருள் எல்லாம் கொண்டு அவரு அப்படி வேலை செய்யற ஒரு ஈனத்தொழில் தான் அது இல்லையா? இப்படிப்பட்ட ஈனத்தொழிலை செய்யறவரு ஒரு 15-20 வாட்சிங்க 1 2 கோடி 3 கோடி வச்சு 20 கோடி 12 கோடியா சார்? ஏங்க 12 கோடியா சார்? முதலமைச்சர் கட்டிட்டு வாட்சே 45 லட்சம் தாங்க சொல்றாங்க. 7.5 கோடி மக்களை 12 கோடியில பல வாட்சிகள் வச்சிருக்க, அதுவும் டைமண்ட். இல்ல மாப்பிள்ளை கூட இது மாதிரி நிறைய வாட்ச் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஏன் அண்ணாமலை வச்சு இல்லையா? யாரோ நண்பர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா?